வணக்கம். அருள்மிகு நாகபராசத்தியம்மன் பக்தர்களுக்கு இந்த நீண்ட காணொளி எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் ஒரு நம்பிக்கை துரோகத்தை பத்தின விளக்கத்தையும் இது கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். நம்ம கோமல்ல நம்ம ஒரு சிலை அமைத்து, அதாவது ஒரு மேல்கூரை அமைச்சு தரேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு அமாவாசை காலையில அதுக்கு முகூர்த்தம் பண்ணி அதுக்கு நாளைக்கே வேலைகள் எல்லாமே பண்ணாங்க. நாளைக்கு உள்ள ஆள்களை எல்லாருமே அனுப்பியாச்சு. அதுக்குள்ள ஜாமங்கள் எல்லாமே நேத்தியே போய் சேர்ந்துருச்சு. சரிங்களா? இந்த வீடியோ போடும்போது கண்டிப்பாக எல்லாமே அங்கே ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். செட்டு மட்டும் நாளைக்கு அமாவாசை அன்னைக்கு ரெடி ஆகுது. எதுக்காக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருமே கேட்டீங்க, சாமி முதல் மன்றம் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பித்தோம். அந்த முதல் மன்றத்துடைய நிலவரம் என்னங்கிறத தெளிவான ஒரு விளக்கமாக சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முதல் மன்றம் அமைச்சது திருக்கோளையில் நம்ம மன்றத்துக்கு இடம் தேடிட்டு இருக்கும்போது, திருக்கோளை சைடில் இடம் இருக்கான்னு சொல்லும்போது, அன்றைய உறுப்பினராக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு எங்கள் இடத்துலையே வச்சுங்க, அப்படி பேர் சொல்ல எனக்கு விருப்பம் கிடையாது, அதனால நான் உங்களுடைய பேரை கூட பயன்படுத்துறதுக்கு நான் விருப்பப்படலை, அதனால சொல்லலை, அவங்க பேரை சொல்லலை, ஆனால் ஊரை சொல்லலாம், சமத்துவபுரம் திருக்குவளை. சரிங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல எங்கள் இடத்துல மன்றம் அமைச்சுங்க அப்படிங்கிறத அவங்களே விண்ணப்பமாக தராங்க. தரும்பொழுது சரி, அந்த இடத்துல மன்றத்தை அமைச்சு தரோம். அப்போ அங்கே இதில் எங்களுடைய மாமியார் வகையில் உள்ளவங்க சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஐயா சொல்லியிருந்தது, என் மனைவி இடத்துல சாமி வருது, அங்கே வேப்ப மரம் இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் செட்டு போட்டுங்க, அங்கே எங்கள் சாமியும் கும்பிட்டுக்கிறோம், உங்களுடைய மன்றத்தையும் நாங்கள் அங்கே வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லும் பொழுது நான் என்ன பண்ணேன், மன்றம் அங்கே அமைக்க போகிறோம், முதல் மன்றமாக அமைக்கிறோம். வெறும் படங்கள் மட்டும் இல்லாமல் உருவ சிலையோட வழிபாடாக அம்மனுடைய அருளையும் அங்கே கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, என் கோயிலில் வழிபாடாக இருந்த ஸ்ரீ நாகபராசக்தி அம்மன் அறக்கட்டளைக்கு சொந்தமான திருக்கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகத்தை நான் அவங்களுக்கு அந்த கோயிலுக்கு மன்றத்தோடு சேர்த்து கொடுத்துருந்தேன். மன்ற வழிபாட்டுக்காக, மன்றத்துடைய பயன்பாட்டுக்காக, மன்றத்துக்குள்ள உள்ள பக்தர்கள் வழிபாடு செய்வதற்காக நான் கொடுத்துருந்தேன். அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாம்பு நாகர் சிலை, அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் சைஸு உள்ள ஒரு அம்மன் சிலை, அதுக்கப்புறம் ஒரு படம், என்னுடைய படம், ஆத்தாவுடைய படம், அப்புறம் கருவறை படம், இப்படி ஒரு மன்ற பலகை போர்டு, இது எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம். அது இல்லாமல் அங்கே போட்டிருந்த ஓன் செலவு, அங்கே இருக்கக்கூடியது என்னுடைய வீட்டில் இருந்தக்கூடிய பொருள்கள், கோயிலில் இதுக்கு முன்னாடி பயன்படுத்திட்டு இருந்தக்கூடிய அந்த பொருள் எல்லாமே, அந்த சீட்டு எல்லாமே நான் பழைய சீட்டுகள் எல்லாமே கொடுத்து அந்த இடத்துல நான் செட்டு போட்டு கொடுத்தேன். அதுக்கு பத்தாததுக்கு புது செட்டுகள் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டோம். ஆனால் பழைய செட்டுக்குள்ள எல்லா பொருள்களுமே, சீட்டு உட்பட புதுசு, அது எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்துட்டோம். எல்லாமே வாங்கி கொடுத்து அந்த இடத்துல எல்லாமே செஞ்சு முடிச்சு ஒரு சில மாதங்கள் கடந்தது. ஒரு மாதங்கள் எடுத்தோடனே அவங்களுடைய கேரக்டரில் சில மாற்றங்கள் ஏற்பட போக, கோயிலுக்கு எதிராக அவங்க செயல்படுவதாக நான் உணர்ந்து அந்த மன்றத்திலிருந்து என்னென்ன எடுத்துட்டோன்னா, அந்த ஃபோட்டோ வழிபாட்டுக்குள்ளத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம். அங்கே நமக்கு சொந்தமாகப்பட்ட அறக்கட்டளை, நாகபராசக்தி அம்மனுக்கு அறக்கட்டளைக்கு சொந்தமான அம்மனுடைய சிலைகள் அங்கே இருந்துச்சு. அந்த இடத்த நாங்கள் இன்னும் எடுக்கலை. ஏன்னா இவங்கள்ட்ட அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான தகவலும் இல்லாமல் நம்ம இதை எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அதை எடுக்காமல் வச்சுருந்தோம். மற்றபடி அவங்களுடைய படம், அந்த எதுவுமே நம்ம அந்த இடத்துல எனக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய என்னுடைய படம், என்னுடைய உருவ வழிபாடு, கருவறை படம், இது மூன்றத்தையும் அங்கே இருக்கக்கூடிய பட வழிபாட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் மன்றத்துக்கு அங்கீகாரமாக இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடை நான் எடுக்கலை. அந்த இடத்துல கொஞ்சம் நாட்கள் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. இவங்க அந்த இடத்துல பராமரிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அவங்கள்ட்ட எந்த விதமான தகவலுமே நமக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய மகளுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய செல்லை அவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க பெண்ணு. அவங்கள்ட்ட நான் ஃபோன் அடித்து, இந்த மாதிரிமா இந்த 3 நாளுக்குள்ளே எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள், முறையான தகவல், நாகபராசக்தி அம்மனுடைய அறக்கட்டளைக்கு நீங்கள் தகவல் சொல்லுங்கள், தகவல் சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், இல்லைன்னா நாங்கள் கொடுத்த எங்களுடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான படத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க அதுக்கு ஒரு 3 நாட்கள் கழித்து ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அவங்க அதில் என்னென்ன பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தானமாக எங்களுக்கு கொடுத்தீங்க, நான் தானமாக கொடுக்கறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். நாகபராசக்தி அம்மன் அறக்கட்டளையில் சம்மந்தப்பட்ட பொருட்களை தனி ஒரு மனிதனாகவோ, தலைவராகவோ, இல்லை மற்றவராகவோ ஒருத்தருக்கு தானம் பண்ணுவதற்கு எந்த விதமான அதிகாரமும் எந்த ஒரு ட்ரஸ்ட்லையுமே கிடையாது. அதை இனமாகவோ இல்லை தானமாகவோ எங்கேயுமே கொடுக்க முடியாது. நான் அதுக்கு எல்லாம் அந்த குரூப்பில் இருக்கக்கூடியவங்க, அந்த அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பூரண மனதோடு ஒத்துழைப்பு கொடுத்து அதுக்கு எழுதி கொடுத்திருந்தா மட்டும்தான் செல்லும். அது தனிப்பட்ட மனிதரால் எடுக்க முடியாது. நாங்கள் கொடுத்ததும் அறக்கட்டளையில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து கொடுத்ததும் வழிபாட்டுக்காக மட்டும்தான். அதனாலே நம்மளுடைய கோவிலுடைய சொந்த வழிபாட்டுக்காக மட்டும்தான் நாங்கள் கொடுத்தோம். அதுக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய செட்டு அப்படிங்கிறத நான் என்னோட தனிப்பட்ட முறையில் தானமாக கொடுத்தேன். அந்த தானமாக கொடுத்த அந்த செட்டை என்னால் திருப்பி பெற இயலாது.
அது தானமாக கொடுத்தேன். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அம்மன் சிலையும் நாகராஜா சிலையும் அது என்னுடைய நாகபராசக்தி அம்மன் அறக்கட்டளையில் எங்களுடைய அறக்கட்டளை மாதாந்திர கூட்டம் போட்டு நாங்கள் கொடுத்த ஒரு விஷயம். அதை திரும்ப எங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது எங்களுடைய மன்றமே அந்த இடத்துல இல்லாத பொழுது, எங்களுடைய மன்றம் அந்த இடத்துல செயல்படாத போது எங்கள் மன்றத்துடைய வடிவமாக இருக்கக்கூடிய எங்களுடைய அம்மன் சிலை மட்டும் அந்த இடத்துல எப்படி இருக்க முடியும்? ஏன்னா அந்த நாங்கள் கொடுத்தது அவங்களுடைய ஓன் பர்பஸுக்காக, அவங்களுடைய சொந்த தேவைக்காக, வழிபடுவதற்காக நாங்கள் கொடுக்கல. எங்களுடைய மன்ற வழிபாட்டுக்காக மட்டும்தான் நாங்கள் அம்மன் சிலை கொடுத்தோம். அப்படி இருக்கும்போது எங்களுடைய அம்மன் சிலையை நாங்கள் கொண்டு பூஜை செஞ்சு வழிபாடு செய்கிறப்போ அதை எப்படி அவங்க சொந்தம் கொண்டாடிக்க முடியும்? அதனால அவங்களுக்கு அது சொந்தம் கொண்டாடிக்கிறதுக்கான எந்த உரிமையும் கிடையாது. அதை நாங்கள் திரும்ப கேட்குறப்போ எங்களுக்கு திரும்ப அது கொடுத்தே தான் ஆகணும். இப்போ நாங்கள் திரும்ப அவங்க லெட்ரு போட்டிருந்தாங்க, நீங்கள் சட்ட ரீதியாக நாங்கள் எந்த எதிர் தண்டு எதையும் இருக்கோம், சட்ட ரீதியாக தயாரிக்க நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு பண்ணியிருந்தாங்க. எனக்கு இப்போ திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. என்னுடைய கோயிலில் திருவிழா ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய கோயிலையும் குத்துவிளக்கு பூஜை வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் சண்டை போட்டு அந்த சிலையை நான் எடுத்துகிட்டு வந்துட்டா அவங்க உள்ள திருவிழாக்களுக்கு ரொம்ப தடங்களாக இருக்கும். அதுவும் ஒரு காரணத்தை யோசித்தேன். ரெண்டாவது, என்னால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த திருவிழா வேலைகளை விட்டுட்டு அவங்கக்கிட்ட போய் போராடிட்டு நிற்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நாங்கள் அந்த சிலைக்கான என்ன முயற்சி மீட்டுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி மீண்டு திருவுட்டியானி கோயிலுக்கு திரும்ப அறக்கட்டளையில் கொண்டாந்து சேர்த்துறதுல உறுதியாக இருக்கும். ஆனால் அதுலேயும் அது ஒரு இடத்துல வழிபாட்டுக்கு நாங்கள் கொடுத்தோம் அப்படிங்கிறத விட எங்களுடைய மன்றத்தோட உறுப்பினர்களுடைய கருத்து, என்னுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டால், அவங்க திரும்ப எங்களை நாடி, இல்லை எங்களை நாடாமல் இருந்தாலும் மன்றத்தை நாடி, ஸ்ரீ நாகபராசக்தி அம்மன் அறக்கட்டளையை நாடி அவங்க கேட்கலாம், ரெக்வெஸ்ட்டாக கேட்கலாம், எங்களுக்கு அந்த வழிபாட்டுக்கு நாங்கள் செய்தது தவறு அப்படின்னு அவங்களுடைய தவறுகளை விட்டுக்கொண்டு, அல்லது அவர்களுடைய தவறுக்கு விளக்கம் சொல்லி, அதாவது அவங்க செய்த சில தவறுகளுக்கு விளக்கம் சொல்லலாம், இல்லை தவறுக்கு மன்னிப்பு கேட்கலாம். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று செய்து எங்களுடைய கோயிலுக்கு இந்த வழிபாட்டுக்கு இந்த சிலையை நீங்கள் தானமாக நீங்கள் திரும்ப கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கிட்ட அவங்க பேசினாங்க அல்லது கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பதற்கு அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைத்து பேருமே தயாராக இருக்காங்க. அவங்க அதை இல்லாமல் அவங்க தான் தோண்டித்தனமாக அவங்க சட்ட ரீதியாக தயாரிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்காங்க. ரெண்டாவது, நான் எங்களுடைய இதை கிராமத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து மெடிசன் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. திருக்கோவளை சமத்துவபுர கிராமத்தில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சின்ன திருத்தம், அவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய யாருமே வந்து அந்த சிலை பெறும்பொழுதோ அந்த சிலைக்காக நீங்கள் வந்து அந்த இடத்துல மன்றம் அமைக்கும் போதோ அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க யாரும் வந்து பார்க்கவும் இல்லை, அதுக்கான அனுமதியும் ஊருக்காரவங்க யாரும் பெறவும் இல்லை. அதனால் எனக்கு அந்த ஊருக்காரவங்கள்ட்ட போயிட்டு திரும்ப நீங்கள் வந்து இதுக்கு கொடுக்கணுங்கிறதுக்கான அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து அந்த ஊருக்காரவங்கள நாடி அந்த இடத்துல மன்றம் வைக்கிறதுக்கான அனுமதி பெற்றிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஊருக்காரவங்களை நாடி போகிறதுல எந்த விதமான தவறும் இல்லை. அவங்க அதை செய்ய மறுத்த பட்சத்தில் நமக்கு அதனால் எதுவும் இல்லை. அப்புறம் ரெண்டாவது, அது அறக்கட்டளை அவங்களுடைய இதில் சேர்க்கலாம் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க மெடிசன் பண்ணியிருந்தாங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அறநிலையத்துறையில் அதை சேர்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அறநிலையத்துறையாக இருந்தாலும் எங்களுக்கு சொந்தமான ஸ்ரீ நாகபராசக்தி அம்மன் ஒருவருக்கு இல்லை, ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு பொருளை ஒரு தானமாக கொடுத்தாகல, நாங்கள் எங்களுடைய ஓன் வழிபாட்டுக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம். எங்களுடைய சுய வழிபாட்டுக்காக நாங்கள் கொடுத்த பொருளை எங்களுக்கு திரும்ப கொடுக்கறது தான் முறை. அதை கொடுக்காம அதை வந்து மறக்கடிக்கிறதோ இல்லை அதுக்காக வாதாட பண்ணுறதோ அது முறையானது கிடையாது. அதுவும் என்னுடைய கோயில் இருக்கக்கூடிய சில அவங்களுக்கு தேவையான நபர்கள் மூலியமாக சில தகவல்களை தெரிந்து கொண்டு அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு வந்தாங்க. அதாவது ஆலயத்துக்குள்ளே குழப்பம் உண்டாக்கக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அது எல்லாத்தையுமே நாங்கள் முறியடிச்சு இப்போ அவங்களையே நம்ம வந்து முழுமையாக நீக்கி ஆகிடுச்சு. ஆனால் வெகு விரைவில் சீக்கிரமே அங்கே இருக்கக்கூடிய திருக்கோவளை இருக்கக்கூடிய அந்த அம்மன் சிலை திரும்ப ஊட்டியானிக்கு வரும். அவர்கள் மனது வைத்து திரும்ப வந்து கோயில் நிர்வாகிகளிடமும் கோயிலில் இருக்கக்கூடியவங்க, என் தனிப்பட்ட முறையில் என்னிடத்தில் இல்லை, கோயில் நிர்வாகிகள் கோயிலில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் உள்ளவங்கள்ட்ட முறைப்படி அவங்க லெட்ரு கொடுத்து அவங்க நேரடியாக வந்து அவங்க வந்து செய்த தவறுக்கு விளக்கம் தெரிவித்தால் கண்டிப்பாக அந்த சிலை அங்கு விருந்து அவங்களுக்கு திரும்ப அவங்களுக்கு எப்பொழுதுமே பர்மனண்டாக அவங்கள்ட்ட இருக்கிறதுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த நாகபராசக்தி அம்மனுடைய உறுப்பினர்கள் அனைவருமே ஒரு மனதாக எடுத்து நாங்கள் தீர்மானம் போட்டு அந்த சிலையை அதே கோயிலுக்காக நாங்கள் திரும்ப கொடுத்துருவோம். ஆனால் அவங்க அதை செய்யறதுக்கு தவறாமல் அதை வாதமாகவோ இல்லை சட்டரீதியாகவோ இல்லை வேறு விதமாகவோ அவங்க முயற்சி செய்து அதை கொடுத்தால் சட்டப்படி அந்த சட்டத்தின் அடிப்படையில் எப்படி திருக்கோயிலுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த சிலையை கொண்டு வந்து நாகபராசக்தி அம்மனுடைய கோயிலுக்கு சொந்தமான சிலையை மீட்டெடுப்போம். அதுதான் இப்போது நான் உங்கள்கிட்ட சொல்கிறது. இது எதுக்காக எங்கள்கிட்டலாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் சோசியல் மீடியாவில் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு நிலையில் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அனைத்துமே என்னுடைய பக்தர்களுக்கு தெரிஞ்சு தான் ஆகணும். நீ என் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களாக இருக்கட்டும், வராத பக்தர்களாக இருக்கட்டும், கோயிலில் இருக்கக்கூடிய கலை நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் பார்வைக்கு அனைவரும் துணை இருப்போம், ஆன்மீக வெல்லுவோம்.
அன்னை நாகபராசக்தி அம்மனுடைய பேரருள் 18ஆம் படி கற்பண்ண சுவாமியுடைய பேரருளும் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். அனைத்து உயிர்களும் இன்புற வாழ அன்னை நாகபராசக்தி அம்மனுடைய பேரருள் எல்லோருக்கும் இருக்கணும்னு சொல்லி மனசார வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாழ்க வளமுடன்.